இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் 12th கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாங்க, 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப்போட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் டீட்டெயில்ஸ் பற்றியும் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். டிவிஎஸ் ஸ்கீமாவோட ஸ்காலர்ஷிப் ஃபவுண்டேஷன் வழியாக 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது இன்ஜினியரிங் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ டிகிரி படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அக்ரெடிட்டட் இன்ஸ்டிடியூஷனில் இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருந்திருக்கணும். 12th ஸ்டாண்டர்டில் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த மார்க்ஸாவது எடுத்துருந்துருக்கணும். உங்கள் ஃபேமிலியோட இன்கம் 8 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மேட்ச் ஆனால் மட்டும் பத்தாதுங்க. நீங்கள் அந்த காலேஜில் உங்களோட சீட்டை தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக தான் வாங்கியிருந்திருக்கணும். சப்போஸ் நீங்கள் கர்நாடகாவாக இருந்தீங்கன்னா கேசிஇடி கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் வாங்கியிருக்கணும். இப்போது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அக்ரெடிட்டட் இன்ஸ்டிடியூஷனில் டிப்ளமோ சீட் வாங்கியிருந்திருக்கணும். உங்களோட 10th ஸ்டாண்டர்டில் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த மார்க்ஸாவது எடுத்திருந்திருக்கணும். அண்ட் உங்களோட ஃபேமிலியோட இன்கம் 5 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் மெரிட்டில் அந்த சீட்டை வாங்கியிருந்திருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி நர்சிங். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் தான் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவில் அக்ரெடிட்டட் இன்ஸ்டிடியூஷனில் சீட் வாங்கியிருந்திருக்கணும். அதுவும் மெரிட்டில் சீட் வாங்கியிருந்திருக்கணும். உங்கள் ஃபேமிலியோட இன்கம் 5 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த மார்க்ஸாவது வாங்கியிருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக அவங்க தரப்போகிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் ஃபீஸ், உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், உங்களோட மெஸ் ஃபீஸ் அண்ட் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ். இதை அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி தரலைங்க. இதை எப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 லேக் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் டிவிஎஸ் ஸ்கீமா வழியாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1 லேக்கை நீங்கள் அதை உங்களுக்கு திருப்பி கட்டணும். பட் அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. 1 லேக் வாங்கினா 1 லேக்கை மட்டும்தான் இஎம்ஐ பேசிஸில் திருப்பி கட்டணும். அண்ட் இந்த டிவிஎஸ் ஸ்கீமா ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31st July 2025. அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். தேங்க்யூ.